வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நாம ஒரு சுண்டல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது சாதாரணமா ஒரு வெள்ளை கொண்டைக்கடலை சுண்டல் தான். ஆனா, அது தாளிப்பை எப்படி குடுக்கலாம் அப்படிங்கிறது தாங்க நம்ம வீடியோல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் குடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள சேரும். வாங்க சுண்டல எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இத நல்லா மிக்ஸியில நல்லா கொர கொரன்னு நல்லா ஓட்டி எடுத்துக்கலாங்க. எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுப்போம். 150 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துருக்கேங்க. ஸோ வெள்ளை கொண்டக்கடலையே நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த மாரி ஊற வச்சு நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கும்போது கொஞ்சம் லைட்டா அரை உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் கொண்டக்கடலையில உப்பு ஏறும். ஸோ அத வடிகட்டி தனியா வச்சுட்டு, அப்புறமா ஒரு பேன் வச்சு அதில கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு நார்மல் தாளிப்பு மாரியே தாளிச்சுட்டு, அதில கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு தாளிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டாலும் போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்கு என்ன வேணுமோ அத போட்டுக்கலாம். போட்டு நான் ஒரு சின்னதா ஒரு வெங்காயம் கட் பண்ணி சின்னதா வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயமும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு, வெங்காயத்துக்கு அப்புறம் அந்த அரைச்சி வச்ச அந்த கொரகொரப்பான அந்த பேஸ்ட்டையும் போட்டு, அதையும் ஒரு வதக்கிட்டு, வேக வச்ச கொண்டக்கடலையும் எடுத்து போட்டு, ஒரு கொண்டக்கடலை வேக வைக்கும்போதே ஒரு அரை உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வதக்குனீங்கன்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு மசாலா சுண்டல் மாதிரி இது ரொம்ப ஹை ஃப்ளேவர் மசாலாலாம் கிடையாது. கொஞ்சம் கொத்தமல்லி ஃப்ளேவர் மசாலா சுண்டல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் கொடுத்து ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை சேரும். நன்றிங்க. சேர்த்து மெதுவடையும் போட்டிருக்கேங்க. ஏன்னா எல்லாமே ஷார்ட்ஸாக போடுறதுனால ரொம்ப டெப்த்தாக போய் பார்க்க முடியாதுன்றதுனால உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி மெதுவடை தாங்க பார்க்க போகிறோம். இன்னமும் எவ்வளவோ பேருக்கு மெதுவடை ஒன்று எண்ணெய் குடிச்சிரும், அப்படி இல்லைன்னா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அந்த பக்குவமே வராமல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் அப்படி தான் நினைக்கிறேன், எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு, ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கு. எனக்கு மெதுவடையே சுட தெரியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தாங்க இருந்தேன். ஆனால் இப்போ வாங்க மெதுவடைக்கு கரெக்டான பக்குவமான ஒரு ரெசிபி சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெதுவடை இவ்வளோதானா, இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஏன்னா எனக்கு அப்படி தாங்க இருந்தது. மெதுவடையா, ஐயோ எனக்கு மெதுவடைலாம் வராது, மசாலா வடையே போட்டு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ரொம்ப சுலபமாக இருந்தது. வாங்க. 100 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்துருக்காங்க. 100 கிராம் வெள்ளை உளுந்துக்கு 50 கிராம் பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சிடலாங்க. ரெண்டையும் தனித்தனியாலாம் ஊற வைக்க வேண்டாம். அரிசியை நல்லா கழுவிட்டு, உளுந்த ஓரளவு கழுவிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு மணி நேரம் ஊற வைங்க போதும். இல்லை ஜாஸ்தியாக ஊறினாலும் தப்பு கிடையாது. சில பேர் உளுந்து ஜாஸ்தியாக ஊறக்கூடாது, உளுந்து ஊறாமல் டக்குன்னு எண்ணெய் குடிக்கும், அப்படிலாம் கிடையாது. அரைக்கிறதுல தான் உங்களுக்கு பக்குவமே, ஊறுறதுலலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் மறந்துட்டு முன்னாடியே ஒரு 3 மணி நேரம் வேலைக்கு ஜாஸ்தியானால் கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இல்லை ஒரு 1 ஹவர் எனக்கு டைம் இல்லை, உடனே சீக்கிரம் செய்யணுன்னா 1 மணி நேரம் கட்டாயமாக ஊறி ஆகணும். ஊறினாலே போதுமானதுங்க. ஊறி அது நீங்கள் நார்மலாக கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதில் போட்டு அரைக்கிறது தாங்க இதில் இருக்குது. அரைக்கிறது தாங்க உளுந்து வடையே. அதில் தண்ணியே சேர்க்காம சுத்தீர வலிச்சு விட்டிங்கன்னா, நான் இப்போ இந்த டேபிள் டாப்பு இந்த அது பிராண்டு பேர் எனக்கு மறந்து போச்சுங்க. அது ஒரு பிராண்டு வாங்கி வச்சுருக்கேன். அதுதான் ப்ரெஸ்டீஜ் வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் அது அரைப்படிக்கு மேலே அரைக்கவே அரைக்காது. அரைப்படி தான் அரைக்குமே. அந்த அரைப்படி ஓரளவுக்கு ஓடிடும். ஸோ அதுதான் வச்சுருக்கேன். அது எனக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே அரைச்சிருங்க. அரைச்சதுக்கு அப்புறமா எப்பயும் போல தாங்க, நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா சின்னதாக வெட்டி, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு எடுக்க வேண்டியதாங்க. மசால் வடை ரெடி. இது ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப மசாலா வடை ரொம்ப டஃப்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மடமடன்னு செஞ்சிடலாம். அதை அரைக்கிறத மட்டும் பார்த்து நின்று அரைச்சிட்டிங்கன்னா போதும். ஏன்னா 10 நிமிஷம் நிற்கிறது பெரிய விஷயம் இல்லைல்ல. வாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் அழுத்திட்டு பாருங்கள். நன்றிங்க.